ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் எதிர்வரும் செப்டம்பர் 5ஆம் திகதி முதல் அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கும் வகையில் விசேட மக்கள் பேரணி தொடர் நடத்தப்படவுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இதற்கு இணையாக கிராம உத்தியோகத்தர் பிரிவு மட்டத்தில் கோட்ட சபைகளை மீளமைக்கும் வேலை திட்டமும் முன்னெடுக்கப்படவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். களுத்துறை பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்தார். පාර්ලිමේන්තුවෙන් පිටතදී කාටද ඒගොල්ලෝ විරුද්ධ වෙන්නේ කියලා. ඇයි විරුද්ධ වෙන්නේ කියලා. අපි කියනවා කෙලින් අපි මේක කරන්නේ ඇයි කියලා. ඒගොල්ලෝ නොකියා එක එක දේවල් කියමින් ඉන්නවා. පාර්ලිමේන්තු වරප්‍රසාදුභාව වෙලා එක එක අවලාද නගනවා. අපි ගම් මට්ටමේ හැම ග්‍රාමලධාරී වසමකටම කොට්ටාස සභා ප්‍රතිසංවිධානය කරගෙන යනවා. මේ සැප්තැම්බර් 5 වෙනිදා ජනාධිපතිතුමාගේ ප්‍රධානත්වයෙන් විශාල ජනරලි පැවැත්වෙනවා දිස්ත්‍රික්කවල. ஜிஎல் பீரிஸின் வீட்டில் இரவோடு இரவாக சதித்திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்காமல் வீதியில் இறங்கி செய்ய சொல்லுங்கள். மக்களை ஒன்று திரட்டி மக்கள் கூட்டங்களை நடத்துமாறு கூறுங்கள். அதை விடுத்து கோட்டாபயவை விட ஒன்று இருக்கிறது, ரணில் விக்ரமசிங்கவை விட ஒன்று இருக்கிறது, அங்கு ஒன்று இருக்கிறது, இங்கு ஒன்று இருக்கிறது என்று பேசுவதில் பயனில்லை. நாங்கள் தேசிய மக்கள் சக்தியாக கிராம மட்டத்திலும் கிராம உத்தியோகத்தர் பிரிவு மட்டத்திலும் கோட்ட சபைகளை மீளமைத்து வருகிறோம். எதிர்வரும் செப்டம்பர் 5ஆம் திகதி முதல் ஜனாதிபதியின் தலைமையில் மாவட்டங்களில் பிரம்மாண்டமான மக்கள் பேரணிகள் நடைபெறவுள்ளன. அரசாங்கத்திற்கு எதிரான மக்கள் கருத்து நிலவுமானால் அதை நிரூபித்து காட்டுமாறு கூறுகிறோம். அவ்வளவுதான் செய்ய வேண்டும். நாங்கள் எதிர்க்கட்சியில் இருந்த காலத்தில் செயல்படுத்திய வேலை திட்டங்களை சற்றேனும் பார்க்குமாறு சொல்லுங்கள் என அவர் தெரிவித்தார். අපි කියන්නේ එහෙම ආණ්ඩුවේ ජනමතයක් තියෙනවා නම් ඒක ඔප්පු කරලා පෙන්නන්න. ඔය ජීඑල් පීරිස්ගේ ගෙදර රැට කුමන්ත්‍රණ කර කර ඉන්නදුව පාට බෑලා කරන්න කියන පුළුවන් නම් ජනහමුතු යන්න කියන ජනතාව ඒක රාශී කරගෙන අපි විපක්ෂින කාලේ වැඩ කරපු විදියක් පොඩ්ඩක් බලන්න. மாற்றுத்திறனாளி மாணவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களையும் தடைகளையும் தாண்டி துணிச்சலுடனும் விடாமுயற்சியுடனும் கல்வியில் முன்னேறி வருவது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் பெருமையையும் அளிப்பதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற பல்கலைக்கழகங்களில் கல்வி பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான விசேட புலமை பரிசில் திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்கும் நிகழ்வில் விசேட உரையாற்றிய பிரதமர் இதனை தெரிவித்தார். අද දවස මම හිතන්නේ අපි සියලු දෙනාටම හරිම විශේෂ දවසක්. මා ඉදිරියේ සිටින ඔබ අපිට සුවිශේෂී ශිෂ්‍ය ශිෂ්‍යාවන් පිරිසක්. ඒ තමයි ඒ විශේෂත්වය තමයි ඔබේ ධෛර්යය සහ ඔබේ අධිෂ්ඨානය. ඔබේ ජීවිතයට ආපු සියලුම බාධක සීමාවන් අභියෝග සියල්ලම ජයගෙන ඔබ මෙතනට ඇවිල්ලා තියෙන්නේ ඔබ තුල තියෙන ඒ ධෛර්යයයි ඒ අධිෂ්ඨානයයි නිසා. வாழ்க்கையில் சந்தித்த சவால்கள் மற்றும் இடையூறுகள் அனைத்தையும் வெற்றி கொண்டு இந்த இடத்திற்கு வந்துள்ள அனைவரும் விசேடமானவர்கள். உங்களின் துணிச்சலுக்கும் சளைக்காத ஆற்றலுக்கும் வலுவூட்டும் வகையிலேயே ஜனாதிபதி நிதியத்தினூடாக இந்த உதவிக்கரங்களை நீட்டியுள்ளோம். நீங்கள் ஏனைய ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக திகழ வேண்டும். இலங்கையில் வடக்கிலும் கிழக்கிலுமே அதிகளவான மாற்றுத்திறனாளிகள் காணப்படுவது யுத்தத்தினால் ஏற்பட்ட கவலைக்குரிய விடயமாகும். மீண்டும் ஒரு முறை இவ்வாறானதொரு யுத்தம் ஏற்படாத வகையில் அதற்கான காரணிகளை இல்லாதொழிக்கும் பொறுப்புள்ள அரசாங்கமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் தொடர்ந்தும் உதவிகளை செய்து வருகின்றோம். மக்களிடம் இருந்து மிகவும் தொலைவில் இருந்த ஜனாதிபதி நிதியத்தை மக்களுக்கான நெருக்கமான நிலைக்கு கொண்டு வந்து தேவையானவர்களுக்கு உதவி செய்யும் செயற்பாட்டை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் முன்னெடுத்துள்ளார். இது சலுகைகளை அனுபவிப்பவர்களுக்கானது என்ற வரலாற்றை மாற்றி உண்மையான தேவை உள்ளவர்களுக்காக இந்த நிதியம் இன்று செயற்பாட்டு ரீதியில் இயங்குகிறது. கல்வித்துறைக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து முன்பள்ளி முதல் மேற்படிப்பு வரை ஜனாதிபதி நிதியத்தினூடாக பெரும் உதவிகளை செய்து வருகின்றோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு சமத்துவமான நிலை கிடைப்பதும் அது சமூகத்தின் கருத்தாக நிலைநிறுத்தப்படுவதும் மிக முக்கியமாகும். உங்களை இந்நிலைக்கு உயர்த்திய பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் எனது நன்றிகள் என தெரிவித்தார். ජනාධිපති අරමුදලෙන් අද මේ කරන්නේ ඒ ධෛර්ය සහ ඒ අධිෂ්ඨානයට උපහාරයක්. ඒ උපහාරය අපි කරන්නේ ඔබ ආදර්ශමත් ශිෂ්‍ය ශිෂ්‍යාවන් නිසා. ඔබ දිහා බලා පන්නරයක් ගන්න, ඔබ දිහා බලලා මටත් මෙතනට එන්න පුළුවන් කියන තව ශිෂ්‍ය ශිෂ්‍යාවන් දසදහස් ගාණක් ඉන්නවා. ඔබ සියලු දෙනා ඔවුන්ටත් ධෛර්යයක්. ඔබ මේ ඉදිරියට ඒම තුලින් සහ ඔබට මේ ලැබෙන උපහාරය තුලින් අපි බලාපොරොත්තු වෙන්නේ
ඔබ පසුපස එන තවත් ශිෂ්‍ය ශිෂ්‍යාවන් දහස් ගණනක් ඔබ ආදර්ශයට අරගෙන ඉදිරියට එයි කියලා. மேலும் இன்று பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் கல்வியில் முன்னேறி வரும் மாணவர்களின் இளைய சகோதர சகோதரிகள் மற்றும் அவர்களுக்கு பின்னால் வரும் மாணவர்களுக்கு கல்வியை தொடர்வதற்கான பாதையை மேலும் இலகுவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் பிரதமர் தெரிவித்தார். மேலும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கல்வி நடவடிக்கைகளை எவ்வாறு மேலும் இலகுவாகவும் பயனுள்ளதாகவும் மாற்ற முடியும் என்பது தொடர்பான முன்னோடி திட்டங்களும் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். மாற்றுத்திறனாளிகளுக்கும் சமூகத்தின் ஏனையோருக்கு நிகரான சம வாய்ப்புகளும் சம உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும். அவர்களை பற்றிய சமூகத்தின் பார்வையிலும் மாற்றம் ஏற்பட வேண்டும். ஒவ்வொரு மாற்றுத்திறனாளி மாணவரின் துணிச்சல், போராட்டம் மற்றும் வெற்றி கதைகள் மற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் முன்மாதிரியையும் வழங்கும் வகையில் உலகிற்கு எடுத்து செல்லப்பட வேண்டும் என பிரதமர் தெரிவித்தார். අද තවත් විශේෂ වෙන්නේ මම හිතන්නේ අපේ අතිරේක ලේකම්තුමා මේ ස්ථානය තෝරගන්නත් හේතුවක් තියෙනවා කියලා මම හිතනවා. අපේ රටේ වැඩියෙන්ම ආබාධ සහිත පුද්ගලයන් ඉන්නේ උතුරේ සහ නැගෙනහිරේ. අමිහිරි යුද්ධයක තවත් එක් අමිහිරි අත්දැකීමක්. ඉතින් ඒ නිසා නැවතත් එවැනි යුද්ධ ඇති නොවෙන්න කැපවෙලා වැඩ කරන රජයක් හැටියට එවැනි තත්ත්වයන් නිර්මාණය වෙච්ච ඒ සාධක ඉවත් කරන්න මහන්සි වෙන රජයක් හැටියට එවැනි යුද්ධයකින් බැටකාපු අයට යම් අත්වහලක් වෙන එකත් අපි හිතනවා ඉතාමත්ම වැදගත් කියලා. இதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பாதுகாப்பு படைகளால் கையகப்படுத்தப்பட்டுள்ள பொதுமக்களின் பூர்வீக காணிகளை விரைவாக விடுவிக்குமாறு கோரி வடக்கு கிழக்கு காணி இழந்த மக்கள் குரல் அமைப்பினரால் பிரதமரிடம் மகஜர் கையளிக்கப்பட்டது. வடக்கு கிழக்கு காணி இழந்த மக்கள் அமைப்பின் பிரதிநிதிகள் பிரதமரை சந்தித்து கலந்துரையாடிய போதே காணி விடுவிப்பு தொடர்பான மகஜர் பிரதமரிடம் கையளிக்கப்பட்டது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமது பூர்வீக காணிகளை இழந்துள்ள மக்கள் தங்களின் நிலங்களை மீட்பதற்காக நீண்ட காலமாக வீதி வீதியாக போராடி வருகின்றனர். கடந்த அரசுகளின் காலத்தில் இப்பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வுகள் வழங்கப்படாத நிலையில் தற்போதைய அரசின் மீதும் மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்பை கொண்டிருந்தனர். எனினும் காலங்கள் கடந்தும் முழுமையான மற்றும் நீதியான தீர்வு கிடைக்காமை ஆழ்ந்த கவலையை அளிப்பதாக அமைப்பினர் சுட்டிக்காட்டினர். பாதிக்கப்பட்ட மக்களின் நீண்டகால போராட்டத்தையும் எதிர்பார்ப்புகளையும் கருத்திற்கொண்டு அவர்களுக்கு நியாயமானதும் நிலையானதுமான தீர்வை உடனடியாக வழங்குமாறு பிரதமரிடம் அவர்களால் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அரசியலமைப்பின் 22ஆம் திருத்தம் மக்கள் இறைமையுடன் தொடர்புபட்ட விடயம் என்பதால் அதனை சர்வஜன வாக்கெடுப்புக்கு உட்படுத்த வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு தீர்மானித்துள்ளது. கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் 22ஆம் அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டதை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் இறைமை, அரசியலமைப்பு ஏற்பாடுகள் மற்றும் நாட்டின் ஜனநாயக கட்டமைப்புடன் நேரடியாக தொடர்புபட்ட விடயங்களில் மக்களின் நேரடி கருத்தை அறிந்து கொள்வது அவசியம் என தமிழரசு கட்சி கருதுகிறது. அந்த வகையில் அரசியலமைப்பின் 22ஆம் திருத்தத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவதுடன் மட்டுப்படுத்தாமல் மக்களின் நேரடி அங்கீகாரத்தை பெறுவதற்காக சர்வஜன வாக்கெடுப்புக்கு முன்வைக்க வேண்டும் என கட்சியின் அரசியல் குழு வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எல்னினோ காலநிலை மாற்றம் காரணமாக நாட்டில் நிலவும் வறட்சியான காலநிலையினால் இதுவரை 81,865 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள அந்நிலையம் 7 மாவட்டங்களில் உள்ள 25,628 குடும்பங்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. மேலும் 23 பிரதேச செயலக பிரிவுகள் இந்த எல்னினோ தாக்கத்திற்கு உள்ளாகியுள்ளதுடன் பாதிக்கப்பட்ட 72,153 நபர்களுக்கு தற்போது குடிநீர் விநியோகம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாவட்ட ரீதியில் பார்க்கும்போது மொனராகலை மாவட்டத்தின் 7 பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ள 10,264 குடும்பங்களைச் சேர்ந்த 33,023 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
அந்த மக்களுக்கும் குடிநீர் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதை தவிர மட்டக்களப்பு மாவட்டத்தின் 8 பிரதேச செயலக பிரிவுகளில் 28,523 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கும் குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. அம்பாறை மாவட்டத்தின் 2 பிரதேச செயலக பிரிவுகளில் 8,783 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களில் 7,882 நபர்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டுள்ளது. பதுளை மாவட்டத்தின் 2 பிரதேச செயலக பிரிவுகளில் 7,876 நபர்களும், பொலன்னறுவை மாவட்டத்தின் 2 பிரதேச செயலக பிரிவுகளில் 2,646 நபர்களும் இந்த வறட்சியான சூழ்நிலையினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் ரத்தினபுரி மாவட்டத்தில் 499 நபர்களும், ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் 515 நபர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே வறட்சியான சூழ்நிலையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்குவதற்கும் குடிநீரை விநியோகிப்பதற்குமான வேலைத்திட்டம் தேசிய அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் வழிகாட்டலில் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. எல்னினோ காலநிலை தாக்கத்தை எதிர்கொள்வதற்காக நியமிக்கப்பட்ட விசேட அமைச்சரவை உபகுழு மற்றும் அதிகாரிகளின் குழு கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று முன்தினம் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. இதுவரை பாதிக்கப்பட்டுள்ள எல்னினோ நிலைமையால் எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்தும், மக்களின் குடிநீர் தேவை மற்றும் ஏனைய நீர் தேவைகள் மற்றும் விவசாய நடவடிக்கைகளுக்கு தேவையான நீரை வழங்குவதற்காக முன்னெடுக்கப்பட்டு வரும் வேலை திட்டங்கள் குறித்தும் ஜனாதிபதி இதன்போது வினவியுள்ளார். එල්නිනෝ පිළිබඳ තියෙන තත්ත්වයක් නේද පුරෝකථනයෙන් කොහොමද කියන එකත් ඒ වගේම ඇතිවිය හැකි ගැටලු තත්ත්වයක් ඒකට සකස් කරලා තියෙන වැඩපිළිවෙල පිළිබඳවත් යම් අදහසක් සාකච්ඡාවක් කරගන්න. ඔවත් කාලගුණ ඉන්නව නේද? කාලගුණ. ඔව්. කියන්න බලන්න. ලංකාවේ තත්ත්වය ගත්තොත් එහෙම මේ ලබන තව මාසයක් තමයි වැස්ස අඩු අපේ. පානීය ජල අවශ්‍යතාවය සඳහා මේ ජලාශවලින් සපේන පානීය ජල අවශ්‍යතාවය සපුරාගන්න පුළුවන්. දැනට පුළුවන්. දැනට ගැටලුවක් ඒ නැහැ. කියන්නේ අපිට මේ සති මාසයක් මේ මාසයට පුළුවන්. මාස නෙමෙයි අතර මාස දෙකකට විතර ප්‍රමාණවත් ජලය තියෙනවා. තියෙනවා. ඔව් ප්‍රධාන ජලාශ වලින් ගන්න තැන්වලදී ප්‍රශ්නයක් වෙන්නේ නැහැ. සමහර තැන්වල ග්‍රවුන්ඩ් වෝටර් ජලාශත් එක්ක බද්ධ කරලා තියෙන වෝටර් බෝඩ් එකේ ප්ලෑන් එකට අවුලක් නැහැ. අවුලක් වෙන්නේ නැහැ. கடந்த பெரும்போக்க பருவத்தில் முன்னெச்சரிக்கையுடன் விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதன் காரணமாக பயிர் சேதங்கள் குறைந்த மட்டத்தில் காணப்படுவதாக விவசாய அமைச்சு அதிகாரிகள் இதன்போது சுட்டிக்காட்டியதுடன் மக்களின் குடிநீர் தேவை மற்றும் ஏனைய நீர் தேவைகளை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டனர். அத்துடன் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எதிர்வு கூறல்களின்படி எதிர்வரும் ஆண்டு பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் மீண்டும் முழு நாட்டிற்கும் கடுமையான வறண்ட காலநிலை நிலவக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ள நிலையில் அந்த தாக்கத்தினால் விவசாயம், பெருந்தோட்ட தொழில், நன்னீர் மீன்பிடி தொழில் மற்றும் நீர் மற்றும் மின்சார விநியோகத்திற்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் மற்றும் அந்த நிலையை எதிர்கொள்வதற்காக தயாரிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் குறித்தும் ஜனாதிபதி இதன்போது வினவியுள்ளார். பாதிக்கப்படக்கூடிய காலப்பகுதியில் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளை தடையின்றி பேணுவதுடன் அனர்த்தத்தால் பாதிக்கப்படும் மக்களின் பொருளாதாரம் இயல்பு நிலைக்கு திரும்பும் வரை அவர்களை பாதுகாப்பதற்கான வேலைத்திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியத்தை இதன்போது சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனர்த்த முகாமைத்துவ பிரிவுடன் இணைந்து அந்த நடவடிக்கைகளை திட்டமிடுமாறும் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். தற்போது பிரதான நீர்த்தேக்கங்களில் காணப்படும் நீர்கொள்ளளவு, தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்தல் மற்றும் விவசாய நடவடிக்கைகளுக்கு தேவையான நீரை வழங்குவதுடன் எதிர்கால விவசாய திட்டங்கள் மற்றும் தேசிய உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் ஜனாதிபதி இதன்போது ஆராய்ந்துள்ளார். பிரதான நீர்த்தேக்கங்கள், சிறு நீர்ப்பாசன மற்றும் சிறிய குளங்கள் மூலம் நீரை வழங்கும் குறிப்பிட்ட நுகர்வோர் சதவீதங்கள் குறித்த தெளிவான தரவு முறைமை இருக்க வேண்டிய அவசியத்தையும், வறண்ட காலநிலையினால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளை முன்கூட்டியே அடையாளம் காண்பதன் முக்கியத்துவத்தையும் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ள ஜனாதிபதி, நீர்வெட்டு ஒன்றை மேற்கொள்ள நேரிட்டால் நீர்த்தேக்கங்கள் முழுமையாக வற்றும் வரை காத்திருக்காமல் அந்த பகுதி மக்களுடன் பேசி முறையான வேலைத்திட்டம் ஒன்றை தயாரிக்குமாறும் பணிப்புரை விடுத்துள்ளார். அதேபோல் குளங்கள், ஆறுகள் மற்றும் ஓடைகள் முழுமையாக வற்றும் பகுதிகளை அடையாளம் காண வேண்டும் எனவும், அத்தகைய இடங்களில் வாழும் மக்களுக்கு குடிப்பதற்கு மாத்திரமின்றி ஏனைய நாளாந்த தேவைகளுக்கும் நீரை வழங்க வேண்டியிருக்கும் என்பதால் அது தொடர்பான அபாயத்தை வரைபடமாக்கி தயாராக இருப்பதன் முக்கிய
முக்கியத்துவத்தையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பயன்படுத்த முடியாத மட்டத்தில் உள்ள நீர்மூலங்களை சுத்திகரித்துக் கொள்ள பிராந்திய செயலாளர்களுக்கு அனுமதி வழங்குவது உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.